நாங்கள் விசுவாசிக்கிறோம். இம்மானுவேல் தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன்ப்பா. ஆண்டவரே, உடைய நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துகிறேன். நீ பிறந்த தினத்தை காண்கிற அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிற வார்த்தையை பகிர்ந்து கொடுங்க, அடியனை மறைத்துக் கொடுங்க. இயேசுவின் மூலமே ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசமா கேட்டாங்க, துக்கமா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறீங்க. மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இயேசு ராஜா வந்தா நாம் எப்படி இருப்போம்? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இல்லையா? கண்ணீரெல்லாம் துடைத்துடுவார், என்னவெல்லாம் ஏக்கவெல்லாம் இன்றே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எங்க 2-3 பேர் நாமங்களை கூடி இருக்கிறோம் மக்களே, வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட வந்திருக்கிறார். இல்லையா? சரி.
ஹalleluya. நான் படியேறி வந்தேன், கெஸ்ட் ஆஃபீஸ் சரியா இதுக்கே முடியல. நினைச்சேன் வயசு ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சேன். சரி, கரெக்டா 10 மணிக்கு முடிச்சோம். இல்லை 20 நிமிஷம் தான் சரியா. இல்லைன்னா வாக்குறி போகிறது. சரி, ஓகே. கிறிஸ்மஸ் என்று சொன்னா நமக்கு எல்லாம் ஞாபகம் வருவது, முதலாவது ஞாபகம் வருவது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டார். முதலாவது வெளியே ஸ்டார் போட்டுருந்தானே, பாஸ்கர் வந்து பார்த்தா என்ன சொல்றது, ஸ்டார் கூட போடலையான்னு கேட்பாரு. அப்படி முதல்ல ஸ்டார் போட்டுருவாங்க எங்க அப்பா. ஏன்னா கேரளா வருவாங்கல்ல, முதல்ல ஸ்டார் டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார் போட்டுருவாங்க. அப்புறம் ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லையா? அப்புறம் சொல்லுங்க, தோன்றதெல்லாம் சொல்லுங்க. புது துணி, வாஸ்தவமா சொல்லிட்டாங்க, புது துணி, புது துணி. அப்புறம் பலகாரம், பார்த்தீங்களா? இவங்களுக்கு அதுலயே இருக்காங்க, துணி, பலகாரம். அப்புறம் வேற என்ன? பிரியாணி. பார்த்தீங்களா? பிரியாணி. வேற வேற கேக்கு. ஓகே, கேக்கு, கேக்கு, ஒயின் கேக்கு இல்ல பிராண்டி கேக்கு, என்னமா கேக்கு விற்கிறாங்க எனக்கு தெரியல. சரியா? அப்புறம் வேற என்ன? சாண்டா, சீக்ரெட் சாண்டா. வெரி குட். யார் சொன்னீங்க சீக்ரெட் சாண்டா? ஓகே, சைலண்ட் சாண்டான்னு கூட அவருக்கு பேர் இருக்கு. என்னது? சைலண்ட் சாண்டா, சாண்டா கிளாஸ். ஓகே, அப்புறம் கிஃப்ட் வச்சிருக்காங்க போல, நிறைய கிஃப்ட், கிஃப்ட். ஓகே, அப்புறம் முக்கியமானது ஒன்று நம்ம மறந்துட்டோம். பிரேயர், பிரேயர். ஓகே, பிரேயர். அப்புறம் ஜீசஸ், ஹalleluya. யார் சொன்னீங்க? God bless you. இந்த கிறிஸ்மஸ்ல உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இயேசுவை மறந்து விடுகிறோம். ஸ்டார் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, பிரியாணி கூட ஞாபகம் வந்துச்சு, புது துணி ஞாபகம் வந்துச்சு, அதிரசம் ஞாபகம் வந்துச்சு, பலகாரம் ஞாபகம் வந்துச்சு. ஆனா the gift of God, that is Jesus Christ wrapped in the sandal cloth. இல்லையா? இயேசு நம்ம முதல்ல அதுதான் சொல்லியிருக்கோம், நமக்கு கிடைத்த கிஃப்ட். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களை ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கிறேன். அதையும் திட்ட வரல சரியா, மற்ற நாளாக தான் திட்டிட்டு போயிருக்கேன் சரியா. நீங்க ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேங்க சரியா. இப்போ கிறிஸ்துமஸுடைய உண்மையான கிறிஸ்துமஸுடைய அந்த தாற்பயம் என்ன? இயேசு இல்லையா? தேவன் நம்முடைய ஒரே பேரான குமார விசுவாசிகளை எவனாலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அவரை நமக்கு தந்தருளினாராம். ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். போன வாரம் பேசினேன். இப்போ அவரை தந்தருளி, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இல்லையா? நம்ம ஒருத்தர் திட்டா கூட இல்லையா, யாராவது திட்டாங்க இல்ல டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு எப்படி இருக்கு? சோர்ந்து போகிறோம், கோவப்படுகிறோம் இல்லையா? அந்த மூஞ்சியா முடிக்கக்கூடாது அப்படி நினைக்கிறோம் இல்லையா? மூஞ்சியா முடிக்கக்கூடாது அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா பாருங்க, தன்னை சிலுவை பரியந்தம் ஒப்பு கொடுத்த தேவன் நமக்கு இருக்கிறார். சரி, இப்ப நீங்களும் சொன்னீங்க, இப்ப சாண்டா கிளாஸ் சொன்னீங்க இல்லையா? சாண்டா கிளாஸ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் பேர் தெரியுமா? செயின்ட் நிக்கோலஸ், பிஷப் நிக்கோலஸ் என்று சொல்லி ஒருவர் இருந்தார். 4வது செஞ்சுரியில, 4th century. அவர் இருந்த இடம் வந்து மைரா அப்படின்ற ஒரு இடம். அப்போஸ்தலர் 27:5 எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 25:7. ஹalleluya. ஒரு வித்தியாசமான கோணத்துல கிறிஸ்துமஸை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் தயாராகி வந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 27:5 எடுத்து வாசிக்கலாம். 27:5. பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளில்
கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணம். என்ன பட்டணம்? மீரா பட்டணம். ஆங்கிலத்துல மைதான் இருக்கு, MIRA. ஆங்கிலம் வச்சிருக்கீங்களா யாராவது? When we had sailed across the open sea of the coast of Cilicia and Pamphylia, we landed in Myra. We landed in Myra. அது டர்க்கி இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, மாடர்ன் டர்க்கி. அந்த இடத்துல இருக்கிற ஒரு நகரம் அது. அந்த இடத்துல பிஷப்பா இருந்தவர் தான் இந்த நிக்கோலஸ். சாண்டா கிளாஸ் எங்க பைபிள் இருக்கு காமிங்கன்னு சொல்றாங்கல்ல. சாண்டா கிளாஸ் பைபிள் இல்ல, பைபிள காமிக்கல. ஆனா இந்த மைரான்ற இடத்துல தான் அந்த செயின்ட் நிக்கோலஸ் இருந்தாரு. அவர் நிக்கோலஸ் வந்து ரொம்ப நல்லவராம் பிஷப். எல்லாருக்கும் நல்ல பணக்காரரு. அவர் எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க, குறிப்பாக குழந்தைகளுக்கு. இப்ப சாக்ஸ் தொங்க விடுறாங்க தானே, இருக்கா சாக்ஸ்? சாக்ஸ் தெரியல, சாக்ஸ் கால் போடுற சாக்ஸ், அதை வெளியே தொங்க விடுவாங்க. அப்போ சாண்டா கிளாஸ் வந்து அதுல கிஃப்ட் போட்டு வச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படி பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சாண்டா கிளாஸ் பத்தி ட்ரெடிஷனலா வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை சொல்றாங்க. பாருங்க, 3 சகோதரிகள் இருந்தாங்கன்னா ரொம்ப பாவர்ட்டி, சாப்பாடுக்கே இல்லை, ரொம்ப துன்பமா இருந்தாங்க. அப்ப அந்த சாண்டா கிளாஸ் போய் அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்காரு, ஒரு கோல்டு இருக்கிற ஒரு பேக் உள்ள போட்டு போயிட்டாங்க. அப்படின்னு ட்ரெடிஷனல் ஸ்டோரி இருக்கு, பைபிள்ல இல்ல. அப்போ யாரும் ஏழைகளா இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் எண்ணிக்கொண்டிருந்தாங்க. உயிரோடு இருக்கும்போது அவருக்கு செயின்ட்ஹுட் கொடுக்கல, அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவரை செயின்ட்ஹுட் கொடுத்தாங்க, பரிசுத்தர் என்று சொல்லி. சரியா? அப்போ இது மாதிரி ஒரு பையனை அடிமையாக விட்டு போட்டாங்க. அப்போ அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு அவனை ரிடீம் பண்ணி அவனை விடுதலையாக்கி கூட்டி கொண்டு வந்து தேவைப்படத்துல கொடுத்தாங்க. ரிடீமர் செய்கிற வேலையை செய்தாங்க. சரியா? ஒரு சகோதரிகளுடைய இயல்பையை மாற்றினார். இந்த பையனை அடிமையா இருந்தவனை கூட்டி கொண்டு வந்தார். இப்படி அநேக காரியங்களை செய்திருக்கிறார். நிறைய இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். சரியா? இப்போ அப்படி இருந்த ஒரு இதுதான் சாண்டா கிளாஸ். சரியா? செயின்ட் நிக்கோலஸ் தான் சாண்டா கிளாஸ் மாறிடுச்சு. செயின்ட் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸ் மாறிடுச்சு. அவருக்கு பேரு சைலர் சாண்டான்னு கூட சொல்றாங்க. ஏன்னா ஒரு தடவை கப்பல்ல எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த காற்றையும் கடலையும் அதற்குள்ள தேவன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த கடல் அலையினால கப்பல் அலைந்து தெரிந்ததான். இப்போ இவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லி ட்ரெடிஷனல் ஸ்டோரி சொல்லுது. யாரு? இந்த நிக்கோலஸ். சரி, அது கதை, அது உண்மையான நமக்கு தெரியாது. நம்ம காஸ்பல் தான் நம்மளுக்கு முக்கியம். காஸ்பல் இஸ் ட்ரூத் இல்லையா? அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கிறது. இப்போ அவரை கொண்டாந்து நம்ம முன்னால வச்சுக்கிறோம். ஜீசஸ் ஹவுஸ்ல வேலை செய்யும் பொழுது அங்க சாண்டா கிளாஸ் வச்சிருப்போம். அது வந்து ஊதி பெருசாக்கி அப்படியே நிற்கும். அது வச்சிருப்போம். ட்ரீ வச்சிருப்போம், 7 அடி இந்த மாதிரி பெரிய ட்ரீ வச்சிருப்போம், இலுமினேட்டட் ட்ரீ. அங்க வரவங்கலாம் எல்லாரும் கிறிஸ்தவம் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அநேக இந்து ஜனங்கள் வருவார்கள். வந்து அங்க முன்னாள் நின்று எப்படி கும்பிடுவாங்க, ட்ரீ முன்னாள் நின்று கும்பிடுவாங்க. இந்த சாண்டா தொட்டு முத்தம் கொடுப்பாங்க. அது நம்ம அடையாளமா தான் வைத்திருக்கிறோம். நாம் அதை கும்பிடுகிறது இல்லை. எது முக்கியமோ அதை நாம் முக்கியப்படுத்துகிறது இல்லை. இப்போ இதெல்லாம் வச்சாதான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ட்ரெடிஷனலா நம்ம உணர்ந்துட்டோம். நம்ம உணர்ந்துருக்கோம், நம்மளுக்கு தெரியும். அநேக ஜனங்களுக்கு அது தெரியாது. சாண்டா கிளாஸ் என்னமோ கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. சாண்டா கிளாஸ கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. சரி, இப்போ கிறிஸ்துமஸ் செய்திக்குள்ளாக என்ன இருக்குதுன்னா முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடணும். கர்த்தர்கள் மனமகிழ்ச்சியா இருப்பது நமது பலன். It is a strength. It is a strength. கிஃப்ட்னு சொன்னாங்க இல்லையா? கிஃப்ட் கிடைச்சா நல்லதா, இல்லை இயேசு கிடைச்சா நல்லதா?
ஒரு ஐபோன் வேணுமா, பைபிள் வேணுமா? நீதானே சொல்றீங்க. Will you not grab both? ரெண்டையும் பிடிங்கிறதுக்கு எனக்கு ஆசை. எனக்கு ஐபோன் இல்லை. சரி, இப்போ ஒரு பால் ஹெட்டட் வச்சிருக்கிறார், தலையில முடி இல்ல, அவருக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. என்ன கிஃப்ட் சொல்லுங்க? சீப்பு. சீப்பு கிஃப்டா வந்துச்சா? அவருக்கு பிரயோஜனப்படுமா? ஒரு ட்ரம்மர் பாய் இருக்கிறார், நம்ம ட்ரம்மர் பாய் மாதிரி. அந்த ட்ரம்மர் பாய்க்கு ஒரு பரிசு வந்துச்சு, கிஃப்ட். அது என்னதுன்னா உடைஞ்சு போன ஒரு ட்ரம். உடைந்து போன ஒரு ட்ரம். பிரயோஜனம் இருக்குதா? இல்ல. ஆனா அந்த பால் ஹெடட் மேனுக்கு கோபம் வந்தா கூட he should be thankful to God. ஒருத்தன் போயிட்டு இருந்தான், வழியில ஒருத்தன் அவனை வந்து பிக் பாக்கெட் பண்ணிட்டு போயிட்டான், பர்ஸ் போயிடுச்சு. அப்போ அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே உனக்கு வரமாட்டேங்குது, சோதரம், நமக்கு சோதரம். நல்ல வேலை பர்ஸ் மட்டும் எடுத்துட்டு போனா, என்ன விட்டுட்டு பர்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டான். ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். அப்புறம் இன்னொருத்தன் பர்ஸ் எடுத்துட்டான், அடிச்சு போட்டான். அவன் என்ன ஸ்தோத்திரம் சொல்லிருக்கணும்? ஆண்டவரே பர்ஸ் எடுத்துட்டான், என்ன அடிச்சு போட்டான், ஆனா என்னோட உயிர் மட்டும் விட்டுட்டு போயிட்டான். ஓகே ஸ்தோத்திரம், என் உயிரை விட்டுட்டு போயிட்டானே, ஓகே ஸ்தோத்திரம். Are we thankful to God what we have received, or simply we are grudging over our Lord? ஒருவருத்துக் கொண்டு இருக்கிறோம். இருக்கிற காரியங்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவது இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்டாக இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துவோம். நமக்குள்ளாக வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். We should be thankful to God for everything. Say, we are not giving importance to certain things which is not very important. இல்லையா? எடுத்துக்கொள்ளுங்க ரோமர் 1வது அதிகாரம். இப்பதான் crux of the message வந்து யாரும் திட்ட வந்திருக்கேன்னு நினைக்க கூடாது. சரியா? முதல்ல சொல்லிடுறேன், இந்த டிஸ்க்ளைமர்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ரோமர் 1:21 வசனம் வாசிங்க. ரோமர் 1:21. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே என்னானாங்க? தேவன் என்று அறிந்திருக்கிறோம், இயேசுவை அறிந்திருக்கிறோம், பிதாவை அறிந்திருக்கிறோம், பரிசுத்தாவை அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். I bless every one of you in the name of Lord and Savior Jesus Christ. சரி, இங்க இந்த ரோமபுரியாக்கள் எழுதும்போது பவுல் என்ன சொல்றான்? தேவனை அறிந்தும் அவர் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. வாசிங்க 25 வாசிங்களா. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமலும் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். போதும். அவங்க தேவனை மகிமைப்படுத்தாமல் சிருஷ்டியை, சாண்டா கிளாஸை, ட்ரீயை, ஸ்டாரை, பலகாரத்தை, புது துணியை, பிரியாணியை, வேற என்னெல்லாம் சொன்னீங்களோ அத்தனையும் நாம தொழுது கொண்டு இருக்கிறோமா? நான் சொல்றேன், நீங்க நினைச்சுக்கோங்க. We should worship the Lord, the Creator God, not the creation of God. We should worship the Lord, the Creator, not the creation. இப்படி செய்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். 28வது வசனம் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடி, தேவனை பற்றி அறிகிற அறிவில் அவர்களுக்கு மனதில்லாதிருந்தது. யாருக்கு? ரோமபுரியார் இருக்கிற ஜனங்களுக்கு. நாம் அப்படி இருக்கலாகாது, நாம் அப்படி இருக்க கூடாது. வாசிங்க. தகாதவர்களை செய்யும்
தகாதவை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். 31வது வசனம் 30 வாசிக்கும் தட்டி. புறம் கூறுகிறவருமாய் அவதூறு பண்ணுகிறவருமாய் 28 வாசிக்கும் 28. நான் 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். 29. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குத்தத்தத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் 30வது வசனம் புறம் கூறுகிறவருமாய் அவதூறு பண்ணுகிறவருமாய் தேவ பகைஞரும் துரோகிதம் பண்ணுகிறவருமாய் அகந்தை உள்ளவருமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவருமாய் யாருக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்களோ அப்படி இருந்தால் தேவனை நாம் மகிமைப்படுத்தவே முடியாது. பெற்றோர்களுக்கு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நீங்க வந்து பாடிட்டு வீட்டுல போய் அம்மா கிட்ட அப்பா கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம்? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்களா? வீட்டுல தாய் தகப்பன் இருக்கிறாங்க இல்லையா? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாவே இருக்காது. அதுதான் கிறிஸ்துமஸ் மெசேஜ். உங்களுக்கு என்ன கிறிஸ்துமஸ் மெசேஜ்? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். தேவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். 5வது கட்டளை என்ன சொல்லுகிறது? The 5th commandment. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா? பார்க்கிற சோதனை அன்பு கூறாதவன் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சொல்லி இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அந்த அன்புதான் கீழே இறங்கி வந்துச்சு. இம்மானுவேலாக நமத்திலே இறங்கி வந்தார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எப்படி? இப்ப நம்ம வாசல் லிஸ்ட் வாசல 28-30 வரைக்கும் அந்தபடி செய்யாம வீட்டில் போய் அதை வாசி பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசி பாருங்க. ஒரு 10 தடவை வாசிங்க, புரியும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்ணில் மூடி ஹalleluya thank you Jesus. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து வாசித்தோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக எனக்கு கொண்டாடி ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோமையா கர்த்தர் தாமே இந்த உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த சபை மக்களோடு, இந்த சபையை நடத்துகிற குடும்பத்தாரோடு, பாஸ்டருடைய குடும்பத்தாரோடு நீ நிலைச்சிருக்கிறார். அவரை ஆசீர்வதிக்கிறார். நீ பெருகவே பெருகவே சொன்னவாக்க முடியாது. இவர்கள் பழுகி பெருக கர்த்தர் விஷயம் இந்த பிறந்தநாளுக்குண்டான ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.